வணக்கம், வெல்கம் பேக் டு It Tamilan சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் லைஃப் ஹேக் சீரிஸ் இப்போ போட்டுட்ருக்கோம். வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா க்ளூ கன்னை வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ மறக்காமல் உங்களோட கருத்துக்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இன்னொரு சேனல் இருக்குது, மிஸ்டர் மோஜி. ஸோ செக் பண்ணாத நண்பர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு க்ளூ கன்னை வச்சு என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற லைஃப் ஹேக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம வீட்டில் வந்து போட்டோ எடுப்போம். அந்த போட்டோவை கன்வெர்ட் பண்ணி இது போல வந்து போட்டோ ஷீட்ல எல்லாம் போட்டு வச்சிருப்போம். ஸோ இதை வந்து ஃப்ரேம் போட நம்மளுக்கு ஒரு நாள் கணக்காகும், இல்லை வருஷ கணக்காகும், அப்படியே மறந்து போயிடுவோம். இல்லை ஃப்ரேம் போடுறதுக்கு வந்து தனியாக நம்ம கடைக்கெல்லாம் போய் போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்காக சின்னதாக ஒரு ஐடியா என்னன்னு பார்த்தோம்னா, இதுக்கு வந்து பார்த்தோம்னா உங்கள் வீட்டில் இருக்க வாட்டர் பாட்டில் மூடி வந்து எடுத்துக்கங்க. ஸோ நீங்கள் எத்தனை வேணாலும் எடுத்துக்கலாம். ரெண்டாவதாக பார்த்தோம்னா இது போல் வந்து பேப்பர் கிளிப் வந்து எடுத்துக்கங்க. நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிறது தான் இது வந்து. நெக்ஸ்ட்டு அலுமினியம் ஃபாயில் வந்து எடுத்துக்கங்க. ஸோ சின்ன பீஸா இருந்தால் ஓகே தான். ஸோ அதை வந்து பாதியாக கட் பண்ணிட்டு நான் இப்போ எப்படி மூடியில் ஃபிக்ஸ் பண்ணுறனோ அது போல் வந்து ஃபுல்லாக வந்து மூடியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, பாட்டம் வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நம்ம க்ளூ கன் வச்சு தான் நீங்கள் பண்ண போகிறோம் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் க்ளூ கன் எடுத்துகிட்டு ஸோ அந்த மூடியில் வந்து குழி இருக்கும்ல, அந்த குழிக்குள்ளே வந்து நல்லா க்ளூ கன்னை வந்து நெப்பிடுங்க ஃபுல்லாக வந்துட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த பேப்பர் பின் வந்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து இந்த மூடியோட சென்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நேரம் வந்து காஞ்சிச்சுன்னா ஓகேவாக இருக்கும். இதே போல் தான் இன்னொருதுக்கு நீங்கள் எத்தனை இதுக்கு பண்ணுறீங்கனாலும் இதே போல் தான் ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரம் காஞ்சதுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து அந்த மூடியிலேருந்து அந்த அலுமினியம் ஃபாயிலை வந்து தனியாக எடுத்தீங்கன்னாவே அது வந்துடும். நீங்கள் மூடியில் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. உங்கள் வீட்டில் வந்து போலாம் வந்து இது போல் மூடி மாதிரி ஏதாச்சும் ஷேப் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட பண்ணலாம். மூடியில் பண்ணால் ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக வந்து அந்த க்ளூ கன் வந்து உள்ளே இறங்கியிருக்காது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. மித்தபடி டிசைன் வைஸ் பார்த்தோம்னா கூட சூப்பராக தான் இருக்கும் அந்த மூடியில் பண்ணி எடுத்தாலும். ஸோ எடுத்துகிட்டு சைடில் உள்ள எல்லாத்தையுமே கட் பண்ணி நம்ம எடுத்தாச்சு. பார்க்குறதுக்கு உங்களுக்கு இது போல தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. நீங்கள் ஃபோட்டோ ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா ஸோ அந்த பேப்பர் கிளிப்பு சென்டரில் ஒரு கேப் இருக்கும். அந்த சென்டரில் மட்டும் அப்படியே சொருகி விட்டிங்கன்னா சூப்பராக வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். உங்களுக்கு சூப்பரான ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமும் கூட கிடச்சிரும். ஸோ இது போல் லைட்னிங்லாம் செட் பண்ணி நீங்கள் வைக்கும்போது அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்க வந்து ரொம்பவுமே அழகாக இருக்கும். நீங்கள் ஃப்ரேம் எல்லாம் போட்டு அழகாக இருக்கிறத விட இது கொஞ்சம் பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்க்க போகிற லைஃப் ஹேக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, மொபைல் ஃபோன் எடுத்துக்கிட்டாலே சார்ஜிங் கேபிள், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி இருக்க டைமில் வந்து நம்ம சார்ஜிங் கேபிள் வந்து இது போலலாம் வந்து மடங்கி பிஞ்சு போகிற நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே போல் ஹெட்ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா பிஞ்சு போக நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக சின்னதாக ஒரு ஐடியா என்னன்னு பார்த்தோம்னா, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் கேபிளில் டாப்பில் வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது, அந்த ஒயர்லாம் விட்டு போயிருக்க மாதிரி. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து அப்படியே க்ளூ கன்னா நான் இப்போ எப்படி ஒரு ட்ராப் மாதிரி விட்டு அப்படியே சுற்றிட்டு வரணும். ஸோ அதே போல் சுற்றினீங்கன்னா டாப்பில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ அதே போல் உங்களுக்கு பாட்டமில் இருந்தாலும் இல்லாட்டி வந்து ஹெட்ஃபோன்ஸில் கூட எல்லாம் இது போல் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து ஹெட்ஃபோனில் வளைச்சா தான் யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம்ல எல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது போல் லைட்டாக வந்து ட்ராப் மாதிரி விட்டுட்டு அப்படியே சுற்றி விட்டிங்கன்னா இது ஃபுல்லாக வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறமேட்டு நீங்கள் மொபைல் சார்ஜ்லாம் போட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று என்னன்னு பார்த்தோம்னா, நீங்கள் பிஞ்சு போன இடத்துல கை வச்சிங்கன்னா ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது போல் பண்ணுறது மூலியமாக ஷாக்கும் உங்களுக்கு அடிக்காது. கேபிளோட லைஃப் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போகிற லைஃப் ஹேக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, நார்மலாக நம்ம வீட்டில் ஸ்க்ரூ டிரைவர், டெஸ்டர் எல்லாமே வச்சிருப்போம். ஸோ அதே போல் இப்போல்லாம் ரொம்பவே சிம்பிள் ஆக்கிட்டாங்க. ஒரு கிட்டு மாதிரி கொடுத்துட்றாங்க. அதுலேயே வந்து எல்லா டூலுமே இருக்கு. ஸோ அந்த டூலுக்கான ஒரு ஹேண்டில் பாரும் சைட்லேயே வச்சு கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, சைடில் இருக்க ஹேண்டில் வந்து அந்த தொலைஞ்சு போகிற நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பிட்டை வச்சு நம்ம தனியாக வந்து கையில எல்லாம் முறுக்கி டைட் பண்ணலாம் முடியாது. ஸோ அதே போல் வந்து நம்ம ஸ்க்ரூ டிரைவர், டெஸ்டர்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் வந்து உடைய நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ உடஞ்சு போயிருக்கும். அந்த கம்பி மட்டும் வச்சு நம்ம அதனையும் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக ஒரு சின்னதாக ஹேக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, நார்மலாக நான் இப்போ ஒரு க்ளூ ஸ்டிக் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த க்ளூ ஸ்டிக்கை நீங்கள் அப்படியே பெருசாக வச்சு கட் பண்ணாலும் ஓகே தான், இல்லாட்டி பாதியாக 2 பீஸாக போட்டாலும் ஓகே தான். நான் வந்து 4 பீஸாக வந்து இதை வெட்டிக்கிறேன். ஸோ குட்டி குட்டியாக இருக்கும், அழகாக இருக்குன்றனால. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் நம்ம ஓட்டை போட போகிறோம். ஸோ நார்மலாக உங்கள் வீட்டில் சால்ட்ரிங் அயன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு ஓட்டை போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் அதில் சூடு பண்ணி ஒரு கம்பியில் கூட சூடு பண்ணி நீங்கள் சென்டராக ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. அந்த க்ளூ ஸ்டிக்கு உருகின இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் பிட்டை எடுத்து அந்த இடத்துல சொருகி விட்டுருங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சூப்பரான உங்களுக்கு ஒரு ஸ்க்ரூ டிரைவர் ரெடி ஆயிரும். இது வந்து க்ளூ ஸ்டிக்கில் ஒட்டியிருக்கோம், அதனால வந்து வளைய சான்ஸ் இருக்குது அப்படின்லாம் நீங்கள் நினைக்க தேவையே இல்லை. பர்ஃபெக்டாக ஒட்டிக்குது. ஸோ எந்த ஒரு வளைவும் இல்லை, எந்த ஒரு நெளிவும் இல்லை. இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரூ டிரைவர் ஹேண்டில் உடஞ்சிருச்சுன்னு கவலைப்பட தேவையில்லை. இல்லாட்டி இது மாதிரி நீங்கள் பிட் டைப்பில் வச்சுருந்தீங்கனாலும் தூக்கி போட வேஸ்ட்டாக இருக்க தேவையில்லை. ஸோ நீங்கள் இது மாதிரி கூட ரீயூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிற லைஃப் ஹேக்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா, இது போல் சின்னதாக ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்துக்கங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5.5 சென்டிமீட்டர் நான் வந்து வச்சுக்கிறேன். உங்கள் ஐஸ்கிரீம் ஸ்டிக் எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரம் வந்து பாதியாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பென்சில் ஷார்ப்னர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஷார்ப்னர்லாம்
பிளேடு வந்து துரு பிடிச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க டைமில் வந்து அதை ஜஸ்ட் வந்து ஸ்க்ரூவை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அந்த பிளேடை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம ரெண்டுமே பாதி பாதியாக வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் லைட்டாக வந்து க்ளூ கன் அப்ளை பண்ணிட்டு அந்த பிளேடை வந்து அந்த டாப்பில் வந்து கிராஸாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கட் பண்ண செமையாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நான் எப்படி இப்போ அப்ளை பண்ணுறேனோ க்ளூ கன்னா சென்டரில் பாட்டமில் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டு டாப்பில் நம்ம இன்னொரு பாதி ஸ்டிக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பரான உங்களுக்கு ஒரு நைஃப் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதுக்கப்புறமேட்டு நீங்கள் பேப்பர் கட் பண்ணுறதுக்கு இது மாதிரி சின்ன சின்ன பொருள் ஏதாச்சும் கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற லைஃப் ஹேக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம க்ளூ ஸ்டிக் தான் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ ஃபுல்லாலாம் வேணாம், ரொம்ப சின்னதாகவும் கட் பண்ண முடிஞ்சாலும் பண்ணிக்கோங்க, இல்லை பாதியாக கட் பண்ண முடிஞ்சாலும் கட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் போல் சால்ட்ரிங் அயனை வச்சு சென்டரில் வந்து ஓட்டை போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு எல்இடி லைட் இருக்குது. நீங்கள் கலர் லைட்டும் வச்சுக்கலாம், அப்படி இல்லாட்டி வந்து நார்மலாக எல்இடி லைட்டு ஒயிட் கலர் எந்த கலர் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இதை வச்சு நான் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், நம்ம ஹோல் போட்டோம்ல அந்த இடத்துல. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்க குட்டி பேட்டரி மாதிரி நீங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை பெரிய பேட்டரி வச்சுருந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த குட்டி பேட்டரியை வச்சுட்டு நான் அந்த எல்இடியில் அந்த கனெக்ஷன் இருக்கும். ஸோ அந்த இதில் வந்து ஒரு சைடு மட்டும் நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணால் போதும், இன்னொரு சைடு நீங்கள் க்ளூ அப்ளை பண்ண தேவையில்ல. அது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, மைனஸாக இருந்தாலும் பரவாயில்ல. ஃபுல்லாக கனெக்ஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு சைடு மட்டும் அந்த கம்பி நீட்டிகிட்டு இருக்கும். ஸோ அதை மட்டும் லைட்டாக வந்து அந்த பேட்டரியில் டச் ஆச்சுனாவே போதும், உங்களுக்கு சூப்பரான ஒரு எல்இடி ஃப்ளாஷ் லைட் உங்களுக்கு கிடச்சிரும். இது வந்து எமர்ஜென்சிக்கு வேறு லெவலில் ஒர்க் ஆகுதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த வீடியோ வந்து நான் நைட்டில் தான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கே நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு வந்து பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எமர்ஜென்சியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்மளோட மோஜி சேனல் செக் பண்ணலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.